நாம் பாசிப்பருப்பு பாயாசம் செய்வதற்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். குக்கரில் நாம் நன்றாக கழுவி நாம் 1 டம்ளர் தண்ணீர் விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு 4 சத்தம் விசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் இதில் 2 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு நன்றாக கொதித்து வரும்போது நாம் 4 ஏலக்காயை தட்டி போட்டுக்கொள்ளலாம். சிறிதளவு குங்குமப்பூவும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் எடுத்துள்ள 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு இந்த அளவு தேங்காயை நாம் அரைத்து பாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பாயாசம் செய்வதற்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வெல்லத்தை நாம் தூளாக்கி பாயாசத்துடன் கலந்து விட வேண்டும். நாம் வெல்லத்தை கலந்து நன்றாக கொதிவிட வேண்டும். இந்த அளவு நாம் தட்டி போட்டாலே அது கரைந்துவிடும். வெல்லம் நன்றாக கரைந்ததும் நாம் பாயாசத்தில் 1 ஸ்பூன் அரிசி மாவில் தண்ணீர் கலந்து கரைத்து ஊற்ற வேண்டும். நாம் அரிசி மாவை இப்படி கரைத்து ஊற்றுவதனால் பாயாசம் கெட்டியாக இருக்கும். இப்பொழுது நன்றாக கொதி வரவும் நாம் எடுத்து வைத்துள்ள தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும். இப்போது பாயாசம் நன்றாக கொதி வந்து விட்டது. இப்பொழுது நாம் தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும். தேங்காய் பால் ஊற்றியவுடன் ஒரு 5 நிமிடம் நாம் கொதிவிட்டு இறக்கிவிடலாம். பின்பு இதற்கு நாம் நெய், முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிவிடலாம். நம் பாயாசம் இந்தளவு கெட்டியானவுடன் இதற்கு நெய் ஊற்றி தாளித்து விடலாம். நாம் கடாயில் 4 ஸ்பூன் நெய் விட வேண்டும். நெய் காய்ந்ததும் நாம் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் போட்டு பாயாசத்தில் ஊற்றிவிடலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக ஆனவுடன் நாம் ஊற்றிவிடலாம். இந்த சமயம் நம்ம காய்ந்த திராட்சையும் போட்டு விடலாம். இப்பொழுது பாயாசத்துடன் இதை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடியாகிவிட்டது. இது நாம் பண்டிகை நாட்களில் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இது மிகவும் சத்தானதும் கூட. நாம் இப்படி ஒரு டம்ளரில் ஊற்றி குழந்தைகளுக்கு சூடாகவோ அல்லது ஃப்ரிட்ஜில் வைத்து சில்லாக கொடுத்தாலும் விரும்பி குடிப்பார்கள். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.